வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் லேர்னிங் ஆர் இஸ் ஃபன். நம்ம போன வீடியோவில் லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லீனியர் ரெக்ரெஷன் நம்ம சொல்லும்போது நார்மலாக அல்ஜிப்ராவில் லீனியர்ன்றது ஸ்ட்ரெயிட் லைன் இண்டிகேட் பண்ணும். பட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே பார்க்குறீங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே லீனியர் தான். ஏன்னா இதில் ஒரு பீட்டா நாட்க்கு அப்புறம் x1, x2, xk அந்த மாதிரி உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அந்த xk மாதிரி x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 கியூப் இப்படி இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் அது லீனியர் ரெக்ரெஷன். இந்த ஃபார்மேட்டில் இல்லைன்னா அது நான் லீனியர் ரெக்ரெஷன். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாடி மாஸ் இண்டெக்ஸை வச்சுட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபேட்டை கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இருக்குது இன்டர்செப்ட் மாதிரி. அதுக்கு பிறகு இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இன்னொரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. இங்கே பிஎம்ஐ இருக்குது, பிஎம்ஐ ஸ்கொயர் இருக்குது இங்கே. அப்படி இருந்தாலும் இது லீனியர் மாடல் தான். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. ஓகே, இப்போது லீனியர் மாடல்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ரெசிடுவல் பிளாட் நம்ம பார்க்கணும். அந்த ரெசிடுவல் பிளாட்டில் இந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் ரேண்டம்லி டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். ஹரிசாண்டல் ஆக்சிஸ்னுடைய மேலேயும் கழியும். அப்படி இருந்தால் அது லீனியர் மாடல், அந்த டேட்டாவுக்கு அப்ராப்ரியேட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்க்குற எக்ஸாம்பிளில் எல்லோஸ்டோன் நேஷ்னல் பார்க்குன்னு இருக்குது வயாமிங் யூஎஸ்ஏல. அதில் ஒரு கீசர் இருக்குது. ஒரு பர்டிகுலர் கீசரை ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கீசர்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போயிட்டு அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் வெயிட்டிங்க்கு அப்புறம் சே 1.5 hours அந்த மாதிரி தென் இந்த எரப்ஷன் நீங்கள் பூமியிலேருந்து தண்ணி பீறிட்டு அடிக்கிறது பார்க்கலாம். அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படி இருக்கும். பிறகு நீங்கள் இன்னொரு 1.5 hours 2 hours வெயிட் பண்ணணும். திருப்பி இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இது வருஷ கணக்கில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அது ஃபெய்த்ஃபுல்னு சொல்கிறாங்க. ஜனங்க டிசப்பாயிண்ட் ஆகி போனதே இல்லை, இன்றைக்கி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டாவில் ரெண்டு டேட்டா இருக்குது. ஒன்று அப்சர்வேஷன் டைம், அதாவது இந்த நீரூற்று வரக்கூடிய நேரம். இன்னொன்று வெயிட்டிங் டைம், எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இந்த அப்சர்வேஷன் பார்க்குறதுக்காக. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சுட்டு நம்ம ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆர் ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேட்டா செட் எடுத்து பார்ப்போம். வழக்கம் போல் இன்றைக்கி செஷனுக்குள்ளே கோடு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடிட்டரில் வச்சுருக்கேன். நம்ம முதல்ல டைடிவர்ஸ் லோட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ப்ரூம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை லோட் பண்ணுவோம். இந்த ப்ரூம் பேக்கேஜ்னால நமக்கு ஆரில் ஸ்டோர் பண்ணக்கூடிய மாடல் டேட்டா அதை ஈஸியாக விஷுவலைஸ் பண்ண முடியும். அப்புறம் E1071 இதை நம்ம லோட் பண்ணுவோம். இதில் ஸ்கியூனஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபெய்த்ஃபுல்ன்றது ஒரு டேட்டா செட்டு ஆல்ரெடி ஆரில் ப்ரீலோடட். நம்ம அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணால் ஆர்னுடைய ஹெல்ப்பில் அந்த ஃபெய்த்ஃபுல் டேட்டா செட் பற்றி கிடைக்கும். வெயிட்டிங் டைம் பிட்வீன் எரப்ஷன்ஸ் அண்ட் டியூரேஷன் ஆஃப் த எரப்ஷன் ஃபார் த ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கீசர் இன் எல்லோஸ்டான் நேஷ்னல் பார்க் வயாமிங் யூஎஸ்ஏ. இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது, எரப்ஷன்ஸு in minutes, waiting in minutes. 272 observations in 2 variables. சரி, இப்போது இந்த ஃபெய்த்ஃபுல் டேட்டா செட் என்னன்னு பார்ப்போம். அந்த அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. ரஃப்லி இங்கே பார்த்தீங்கன்னா 74:46 மினிட்ஸ் இருக்குது. அதாவது தீஸ் ஆர் தி வெயிட்டிங் டைம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 79 மினிட்ஸ் வெயிட் பண்ணதில் 3.6 மினிட்ஸ் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் எரப்ஷன் பார்க்க முடியுது. அதே மாதிரி 54 மினிட்ஸில் 1.8 அந்த மாதிரி நம்ம எடுத்துப்போம். இப்போது ஒரு ஸ்கேட்டர் பிளாட் போடுவோம். ஸ்கேட்டர் ஸ்மூத்னா லைனும் கிடைக்கும். இந்த லைனும் கிடச்சிருக்கு. ரெண்டு கிளஸ்டர் ஆஃப் டேட்டா நம்ம பார்க்குறோம் அதில். அதாவது இவங்க அப்சர்வ் பண்ண 272 ரெக்கார்ட்ஸில் சில அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்சில் இருக்குது. எரப்ஷன்ஸ் எல்லாம் 1.5 to 3 மினிட்ஸ்க்குள்ளே. சிலதெல்லாம் ஆல்மோஸ்ட் 3.5க்கு மேலே, 5க்கு மேலே இந்த ரேஞ்சில் இருக்குது. எந்த ரேஞ்சாக இருந்தாலும்
ரெண்டு பக்கமும் இந்த லைனுடைய ரெண்டு பக்கமாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு லீனியர் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். பாஸ் பிளாட்டில் நம்ம அவுட்லேயர்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டா பெக்யூலராக அவே ஃப்ரம் தி நார்மல் டேட்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐக்யூஆர் இதுதான், இது இன்டர் குவார்ட்டல் ரேஞ்ச். ஃபஸ்ட்டு 50% ஆஃப் த டேட்டா இந்த வேல்யூ கீழே இருக்குது, நெக்ஸ்ட் 50% ஆஃப் டேட்டா இந்த வேல்யூக்கு மேலே இருக்குது. ஸோ இது வெயிட்டிங் பீரியடில். அதே மாதிரி எரப்ஷன்ஸ்லேயே அவுட்லேயர் இருந்தால் தனியாக ஒரு சர்க்கிள் மாதிரி காட்டுவாங்க, அது இல்லை. அப்புறம் நம்ம டென்சிட்டி பிளாட்ஸ் போய் பார்ப்போம். டென்சிட்டி பிளாட்ஸ் வச்சுட்டு நம்ம நார்மாலிட்டியை செக் பண்ண முடியும். இப்போது இதில் 2 காலம் உள்ள ஒரு ரோ, அதாவது 2 பிளாட் வர மாதிரி அதை நம்ம பராமீட்டர் செட் பண்ணிவிடுவோம். ஸ்கியூ வெயிட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். அதில் ஸ்கியூனஸ் கண்டுபிடிப்போம். எதுக்கு? இந்த வெயிட்டிங் டேட்டா இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிட்டிங் டேட்டாவுக்கு ஒரு ஸ்கியூனஸ் இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கியூனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். அதுதான் அந்த 1071 பேக்கேஜ்லேருந்து வரும். இதை கிடைக்கக்கூடிய வேல்யூ ரொம்ப டெசிமல்ஸ் இருக்கும், அதனால் அதை ரவுண்ட் பண்ணிடுவோம். 2ன்னு போட்டு 2 டெசிமல் மட்டும் போதும்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கியூ வெயிட்டில் சேவ் பண்ணிட்டோம். இப்போது பிளாட் பண்ணுவோம். பிளாட்டில் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வெயிட்டிங் டேட்டாவை டென்சிட்டி பிளாட் போடுன்னு சொல்கிறோம். மீதி எல்லாம் உங்களுக்கு டைட்டில், ஹெட்டிங் அதெல்லாம். இந்த ஸ்கியூனஸ் வேல்யூவை சப்டைட்டில் போட்டுப்போம். பேஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கியூனஸ்ன்னு போட்டு ஸ்கியூ வெயிட் என்ன கண்டுபிடிச்சுமோ அதை போட்டு பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஒரு பிளாட் கிடைக்குது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா ஒரு பீக் தான் இருக்கும் இப்படி. பட் இங்கே 2 கிளஸ்டர் இருக்கனால இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரியும் இது இன்னொரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இதுக்கு கலரும் கொடுக்கலாம். கலர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராஃபில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அவ்வளோதான். இதையே நம்ம ஸ்கியூ எரப்ட்னு சொல்லிட்டு இன்னொரு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம இதே மாதிரி இன்னொரு பிளாட்டை போடுவோம். ஸோ 2 பிளாட் உங்களுக்கு கிடச்சிச்சு. இது ஸ்கியூனஸ் -0.41 இருக்குது. இங்கேயும் அதே தான் இருக்குது ஸ்கியூனஸ். இந்த ஸ்கியூனஸ் பற்றி பார்க்கும்போது -0.5லேருந்து +0.5 வரைக்கும் அப்படி இருந்தால் அது வந்து ஃபேர்லி சிமெட்ரிக்கல்னு எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது நமக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம ஒரு லீனியர் மாடல் ஃபிட் பண்ணலாம். எரப்ஷன்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிட் பண்ணலாம். அந்த ஃபிட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ அது பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் இந்த வேல்யூ, வெயிட்டிங் இந்த வேல்யூ. இதை வச்சுட்டு β0 β1 x நமக்கு தெரியும் அந்த ஈக்குவேஷன், அது மாதிரி பண்ணி ஈக்குவேஷன் எழுதலாம். இந்த மாடலை என்னன்னு கேட்டோன்னா மாடலுடைய சாராம்சம் நமக்கு கிடைக்கும். அதாவது ஃபார்முலா என்னென்னா எரப்ஷன்ஸ் ஆஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் வெயிட்டிங், 2 கோஎஃபிஷியன்ட், இதுதான் இந்த மாடலினுடைய சாராம்சம். இதே நம்ம டைடி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபிட்டை பார்த்தோன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ட்ரிபிளாக இந்த டேட்டா கிடைக்கும். ட்ரிபிளாக கிடைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? இந்த ட்ரிபிளில் ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூவை நாம் ப்ரோக்ராமில் கொண்டு வர முடியும். அது தவிர உங்களுக்கு மைனஸ் எல்லாம் உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்குது. ப்ளஸ் ஒவ்வொரு டேட்டா இண்டிவிஜுவல் டேட்டா வந்து என்ன மாதிரி டைப் ஆஃப் டேட்டா டைப்புன்னு காட்டுது. அப்புறம் எஸ்டிமேட்டு, ஸ்டாண்டர்ட் எரர், அதை எஸ்டிமேட் வச்சுட்டு நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் எரரில் அந்த எஸ்டிமேட்டை கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்க்குறோம். அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கு டி ஸ்டாட்டிஸ்டிக். அப்புறம் அந்த டி ஸ்டாட்டிஸ்டிக் வச்சுட்டு நம்ம பி வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பி வேல்யூலாம் ரொம்ப நெக்லிஜிபிள். அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ரெலவெண்ட்டு, சிக்னிஃபிகண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம வெயிட்டிங் டைம் 19 நம்ம எடுத்துப்போம். அதுக்கு எரப்ஷன் டைம் என்ன இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம் இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சுட்டு. ஓகே, நமக்கு எரப்ட் டைம் என்னன்னு பார்ப்போம். இங்கே என்விரான்மெண்ட் வச்சுக்கலாம். நமக்கு எரப்ட் டைம் 4.9 கிடைச்சிருக்கு. அதாவது 90 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா 4.9 மினிட்ஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ சம்மரி பார்க்கலாம். சம்மரியில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா ரெசிடுவல்ஸ் இருக்குது. -1.2லேருந்து
ப்ளஸ் 1.1 ரெசிடியூவல்ஸ் வேல்யூஸ் இருக்குது. ஆக்சுவலி அப்சர்வ் வேல்யூஸ்க்கும் ப்ரெடிக்டட் வேல்யூஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மீடியன் 0.03 இருக்குது. 50% ஆஃப் வேல்யூஸ் இந்த பக்கம் இருக்குது, 50% ஆஃப் வேல்யூஸ் இந்த பக்கம் இருக்குது. சிமெட்ரிக்கலாக தெரியுது. நம்ம இதை பிளாட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கும். அது டயக்னாஸ்டிக் பிளாட்டில் கோஎஃபிஷியன்ட்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதனுடைய ஸ்டாண்டர்ட் டி வேல்யூ, ப்ராபிலிட்டி வேல்யூ, இது சிக்னிஃபிகண்ட்ன்றது தான் 3 ஸ்டார். ரெசிடியூவல் ஸ்டாண்டர்ட் எரர் அது வந்து ஆர்எஸ்சின்னு சொல்கிறோம், அல்லது சிக்மான்னு கண்டுபிடிக்கலாம். அது வந்து 0.49 இருக்குது. அது எவ்வளோக்கெவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லது. மல்டிபிள் ஆர் ஸ்கொயர், இது கார்லேஷனுடைய ஸ்கொயர். இது இன்னொரு வகையாகவும் நம்ம பார்க்கலாம். 0.81 சொன்னால் இந்த டேட்டாவில் உள்ள வேரியன்ஸை இந்த மாடல் 81% எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது நம்ம மாடல் டேட்டாவில் உள்ள வெவ்வேறு வேரியேஷன்ஸை மொத்தத்தையும் கேப்சர் பண்ணால் அது 100%. அது யூஸ்வலாக நடக்காது. பட் எவ்வளோக்கெவ்வளோ அதிகமான உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் வருதோ அவ்வளோக்கெவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம அந்த மாடல் வந்து அந்த டேட்டாவை பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். அட்ஜஸ்டட் ஆர் ஸ்கொயர் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மோர் தேன் 1 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் அப்போது நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஓவரால் மாடலினுடைய சிக்னிஃபிகன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து வேரியன்ஸஸ்னுடைய ரேஷியோ. அதாவது மாடல், நம்ம மாடலுக்கான வேரியன்ஸு ப்ளஸ் ஒரு மாடல் எடுத்துப்போம், அதில் ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னு எடுத்துப்போம். அதில் அந்த மாதிரி மாடலில் உள்ள வேரியன்ஸ், அந்த வேரியன்ஸஸ்க்கு உள்ள ரேஷியோ தான் இது. எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஃப் நம்பர் அதிகம் வர 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 உங்களுக்கு பி வேல்யூ குறைவாக வரும். அது தவிர இங்கே டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் போட்டிருக்காங்க 1 and 270. இதில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 வேல்யூ இருக்கும், அதனால 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். ஓகே, சரி, சம்மரி பண்ணிட்டோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் சம்மரியா. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த சிக்மான்றது சம்மரியில் இருக்குது, அதுதான் நம்ம திருப்பி 49 இதுதான் ஆர்எஸ்சின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் சிக்மானும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர் ஸ்கொயர் வேணும்னா தனியாக இந்த மாதிரி சம்மரிலேருந்து டாலர் போட்டு ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். இது ஒரு வழி. எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ வேணும்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம், நியூமரேட்டரில் டினாமினேட்டர். இப்போ அடுத்து நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் 19 பார்த்தோம் 90 மினிட்ஸ்க்கு. அதே மாதிரி 80 மினிட்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல வெயிட்டிங் 18 சொல்லி அதை ஒரு டேட்டா ஃப்ரேமாக மாற்றிடணும். மாற்றிட்டு நியூ டேட்டான்னு அதை சேவ் பண்ணிப்போம். இப்போ நியூ டேட்டான்றது ஒரு சிங்கிள் வேல்யூ இருக்கிற டேட்டா ஃப்ரேம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேட்டா உள்ள ஒரு டேட்டா ஃப்ரேம், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி டேட்டா ஃப்ரேமாக மாற்ற வேண்டிய அவசியம் என்னென்னா, இந்த ப்ரெடிக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டா ஃப்ரேமாக தான் நம்ம கொடுக்கணும். ஸோ மாடல் கொடுக்கணும், எந்த டேட்டாவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோமோ அதை டேட்டா ஃப்ரேமாக கொடுக்கணும். அப்புறம் இன்டர்வல் என்ன டைப் இன்டர்வல்னு சொல்லணும். இது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது ப்ரெடிக்ஷன் இன்டர்வல்னு சொல்ல போகிறோம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஒரு மீனுக்கு, அதாவது இந்த டேட்டானுடைய மீனுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூஸ். இது இந்த 4.17 தான் நம்ம மாடல் காட்டக்கூடிய மீன். அது லோயர் வேல்யூ உள்ளக்குள்ள அப்பர் வேல்யூ உள்ளக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மீன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். ப்ரெடிக்ஷன் இன்டர்வல்ன்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூக்காக சொல்கிறது. இப்போ இங்கே பார்க்கலாம், இதில் இந்த ரேஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேல்யூ. இங்கே 3.19லேருந்து 5.15 வரைக்கும் இருக்குது. இங்கே ரேஞ்சு 4.10லேருந்து 4.25. ஸோ இண்டிவிஜுவல் வேல்யூஸ்க்கு நம்ம ரேஞ்சு கண்டுபிடிக்கும் போது ப்ரெடிக்ஷன் ரேஞ்சு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் இன்டர்வல் இல்லை கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நம்ம ரெக்ரேஷன் பற்றி இனிஷியலாக ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் செட்ஸு க்ரியேட் பண்ணலான்னு சொன்னோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சீட் 100ன்னு ரேண்டமாக செட் பண்ணிப்போம். இப்போ இதே சீட் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டேட்டா ஒரே மாதிரி வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், டி இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். இதில் இண்டெக்ஸஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். எந்த இண்டெக்ஸு, அதாவது நம்ம 272 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அது 1லேருந்து n ரோ ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னா 272. அந்த 272 ரெக்கார்ட்ஸ் இருந்து
80% ரெக்கார்டை வெளியில் எடுக்கணும். அது எந்தெந்த ரெக்கார்டுன்னு சொல்லி அந்த இண்டெக்ஸ் எல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வெக்டராக வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த கமாண்ட். சாம்பிளில் உங்களுக்கு தெரியும், ரேஞ்சு கொடுக்கணும், பர்சன்டேஜ் கொடுக்கணும். இங்கே பர்சன்டேஜ் 0.8 இன்ட்டு இந்த டோட்டல் வேல்யூ. ஸோ இந்த பர்சன்டேஜ் அல்லது வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ எவ்வளோ சாம்பிள் எடுக்கணுன்றது இது, மொத்த ரேஞ்ச் இது. ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு டி இண்டெக்ஸில் செலக்டட் இண்டெக்ஸஸ்லாம் கிடைக்குது. அதாவது 202, 112, 206 அந்த மாதிரி 80% ஆஃப் த வேல்யூஸ் இங்கே கிடைக்க போகுது. அதனால தான் 1 to 217 இருக்குது 272ல். அதே மாதிரி ட்ரைனிங் டேட்டா இப்போ இந்த ரேஞ்ச் எல்லாம் இல்லாத மீதி ரேஞ்சு, அதாவது இந்த இண்டெக்ஸஸ் எல்லாம் இல்லாத மீதி. அதனால் என்ன பண்ணுவோம், மைனஸ்னு போட்டால் போதும். இது டெஸ்ட் டேட்டா. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இண்டெக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். ட்ரெயின் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபெய்த்ஃபுல் டேட்டா செட்டில் இந்த இண்டிசஸ்ன்னு சொல்கிறோம். அதான் இந்த ரோஸு காலம் 2 காலமும் அதுதான், அதனால் எல்லா காலமும் சொல்லிட்டோம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதே மாதிரி டெஸ்ட் டேட்டாவும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒன்லி திங் இது இங்கே இண்டெக்ஸ் வேறு கொடுத்துருக்கோம், இது இல்லாத இண்டெக்ஸ் இது. ஓகே, இது ரெண்டும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங் டேட்டா வச்சுட்டு மாடல் க்ரியேட் பண்ணுவோம். எரப்ஷன்ஸ் அண்ட் வெயிட்டிங் போட்டு முன்னாடி க்ரியேட் பண்ணது மொத்த டேட்டாவுக்கும். இப்போ இந்த மாடல் எல்எம் ஃபெய்த்ஃபுல் மாடல் ட்ரைனிங் டேட்டா வச்சுட்டு, இப்போ இதில் எரப்ஷன் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். அதில் ப்ரெடிக்ட் பண்ணுவோம் எல்எம் ஃபெய்த்ஃபுல்க்கு டெஸ்ட் டேட்டாவை. அதாவது இந்த மாடலை கொடுப்போம், பட் ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய வேல்யூஸ் எல்லாம் எது, மீதி உள்ள வேல்யூஸ். இந்த 80% வேல்யூஸ் இல்லாத மீதி உள்ள 20% வேல்யூஸ், அதுதான் டெஸ்ட் டேட்டா. இதுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரெடிக்டட் வேல்யூஸ் எல்லாம் எரப்ஷன் ப்ரெட்டில் கொண்டு வந்து போட்டுருவோம் சொல்லிட்டோம். ஸோ இந்த ஒர்க் நடந்துருச்சு. இப்போது ப்ரெடிக்டட் வேல்யூஸ் இங்கே இருக்குது, ஆக்சுவல் வேல்யூஸ் அங்கே நமக்கு தெரியும். அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் எல்லாம் ஃபெய்த்ஃபுல், அதை பற்றி ஒரு தடவை பார்த்துருவோம். அந்த மாடல் எப்படி என்ன அப்படின்னு. அந்த மாடலில் நம்ம கண்டுபிடிச்ச மாடல் 2 சிக்னிஃபிகண்ட்டுன்னு சொல்லுது. ஓவரால் சிக்னிஃபிகன்ஸும் ஓகே, எஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஹை வேல்யூ, கார்லேஷனும் அதனால் 85%, 81% எக்ஸ்பிளைன் ஆகுது இந்த மாடல் எக்ஸிஸ்டிங் டேட்டாவை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ரெடிக்ஷன் அக்யூரசிக்கு போவோம். ப்ரெடிக்ஷன் அக்யூரசியில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள் 2-3 வேலை நடக்குது. ப்ரெடிக்டட் வேல்யூஸ் எல்லாம் எரப்ஷன் ப்ரெட்டில் இருக்குது, அது தூக்கி ப்ரெடிக்டட்ஸ்ன்னு போட்டுப்போம். ஆக்சுவல்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட்ஸில் என்ன பண்ணுவோம், டெஸ்ட் டேட்டா $எரப்ஷன்ஸ்னு போட்டுருவோம். டெஸ்ட் டேட்டாவில் உள்ள ஆக்சுவல் வேல்யூஸ் என்னவோ அது ஆக்சுவல்ஸில் போட்டுருவோம். இப்போ ஆக்சுவல்ஸ்னு ஒரு காலம் இருக்குது, ப்ரெடிக்டட்னு ஒரு காலம் இருக்குது. இந்த 2 காலத்தையும் பைண்ட் பண்ணுவோம் சி பைண்டில். அப்போ சி பைண்டில் ஒரு டேட்டா ஃபார்ம் கிடைக்கும். இப்போது ஆக்சுவல் ப்ரெட்ஸ்ன்றது ஒரு டேட்டா ஃப்ரேம், 55 அப்சர்வேஷன்ஸ் 2 வேரியபிள்ஸ்ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், கார்லேஷன் அக்யூரசி கண்டுபிடிப்போம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆக்சுவல் ப்ரெட்ஸ் என்னதுன்னு வேணால் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2.83 ஆக்சுவல் வேல்யூ, 2.883 ப்ரெடிக்டட் வேல்யூ 2.27. அதே மாதிரி ஆக்சுவல் வேல்யூ 3.45, இங்கே 3.9. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் அக்யூரசி கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், முதல்ல ட்ரெயின் பண்ணிட்டோம் 80% டேட்டா வச்சு. அந்த மாடலை வச்சுட்டு மீதி 20% டேட்டாவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, கார்லேஷன் அக்யூரசின் போது கார்லேஷன் கண்டுபிடிக்கிறோம் இந்த டேட்டா ஃப்ரேமில், அவ்வளோதான். இது இந்த கார்லேஷன் அக்யூரசின்றது என்னன்னு இங்கே பார்த்தோன்னா அது ஒரு மேட்ரிக்ஸாக கிடைக்குது. பட் பேசிக்கலி ஒரு வேல்யூ தான். ஆக்சுவலுக்கும் ப்ரெடிக்டடுக்கும் உள்ள கார்லேஷன் 0.88, ஆக்சுவலுக்கும் ப்ரெடிக்டடுக்கும் கார்லேஷன் 0.88, ஆக்சுவலுக்கும் நேச்சுரலி 100% கார்லேஷன், ப்ரெடிக்டடுக்கும் 100% கார்லேஷன். அதனால் இதை இக்னோர் பண்ணுறோம், இதில் 1 எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு வேல்யூ தான் இது மொத்தமே. கார்லேஷன் அக்யூரசி நமக்கு 88% கிடைக்குது. ஸோ தட் இஸ் அவர் மாடல் இஸ் வெரி குட். இப்போது ஹெட், அதாவது சும்மா அந்த வேல்யூஸை பார்க்குறோம். இந்த வேல்யூஸை அங்கேயே பார்த்துட்டோம் நம்ம, அதனால் இங்கேயும் பார்க்கலாம். 2.8 ஆக்சுவலுக்கு 2.27 ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி உள்ள செஷனில் நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு
அந்த எக்ஸாம்பிளுக்கு விஷுவலைசேஷன் பார்த்துட்டு அதாவது பார் பிளாட் பார்த்தோம், ஸ்கேட்டர் பிளாட் பார்த்தோம், அப்புறம் டென்சிட்டி பிளாட்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஒரு மாடல் ஃபிட் பண்ணி மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதில் மாடல் பராமீட்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு எக்ஸிஸ்டிங் டேட்டா 272 ரெக்கார்ட்ஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். 80% 20%. நீங்கள் 75 25 இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ண டேட்டா வச்சுட்டு நம்ம முதல்ல ட்ரைனிங் டேட்டா வச்சுட்டு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி அந்த மாடலை நம்ம டெஸ்ட் டேட்டாக்கு அப்ளை பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூஸை ஆக்சுவல் வேல்யூஸோட கம்பேர் பண்ணி கார்லேஷன் அக்யூரசி கண்டுபிடிக்கிறோம். அப்படி கண்டுபிடிக்கிற கார்லேஷன் அக்யூரசி நல்லா இருந்ததுன்னா அப்போ மாடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற வீடியோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். அதாவது இண்டிபெண்ட் வேரியபிள் எக்ஸ் மோர் தென் 1 இருக்கும், x1 x2 அந்த மாதிரி. இந்த எம்டி காஸ்ட் டேட்டா செட்டில் நம்ம பார்த்தோமே, அதாவது எம்பிஜின்றது ஒய், மீதி வேரியபிள்ஸ் எல்லாம் எக்ஸாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எடுத்துகிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை தயவுசெய்து பதிவிடுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.